நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் எப்படிரா? தெரியலடா. டேய் சும்மா டேவிட் விடுறான்னு நினைக்கிறேன்டா. அவன் கரெக்டா நடந்தது என்னன்னு சொல்றான். அதான் கௌதம்கே தெரியுமே. அவன் சொல்றதை வச்சு தானே அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லடா, அவன்கிட்ட எவிடன்ஸ் ஏதோ இருக்கு. சும்மா போட்டு வாங்குறான் மச்சான். இல்லன்றல, அவன்கிட்ட ஏதோ மேட்டர் மாட்டி இருக்கு. என்னடா சொல்ற? இல்லன்னா அவன் இவ்வளவு தெளிவாலாம் பேச மாட்டான்டா. என்ன மாட்டி இருக்குன்ற? அதான் தெரியல மச்சான். ஒரு தடவை நம்ம மிரட்டி பார்ப்போமா? இல்லடா, அவன் தெளிவா சொல்றான். அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இந்த அளவுக்கு பேச மாட்டான். வேற என்னடா சொன்னா? ஒழுங்கா ரிசைன் பண்ணிட்டு போன்றான். இல்லனா அவனுங்களா என்ன தூக்குவானுங்க. தூக்குட்டேன்டா. அப்ப தெரியும்ல காரணம் என்னன்னு சொல்லிதானே ஆகணும். அப்படி நடந்தா சூசன் மாட்டுவாங்க. அவங்களுக்கு அசிங்கமாயிடும்டா. டேய் அவங்களால தான் உனக்கு அசிங்கம்ன்றேன். நீனுமா அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்க? இல்ல மச்சான், ரொம்பலாம் கேள்வி கேட்காத. பண்ற தப்ப கரெக்டா நம்மளுக்கு பண்ண தெரியல. தப்பு பண்ணி பழக்கம் இல்லல, அதான் மாட்டிக்கிட்டோம். விடு. என்னாச்சு? என்ன? டேவிட் உன்னை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லியே. போய் சொல்லாத. பிரச்சனை இல்லாம அவரே உன்னை கூப்பிடணும். அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சா ராஜி? ஓ, அவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சுதா? அததான் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. தப்பு பண்ணது நீ தான் தெரியும், அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ. மச்சான் எனக்கு என்னமோ எவனோ போட்டு கொடுத்துட்டான்னு தோணுதுடா. நம்மள யாரா போட்டு கொடுக்க போறா? கேன்டீன்ல கேமரா கிடையாது. பக்கத்துல இருந்து பார்த்த ஏதோ திருட்டு நாய் தானே போட்டு கொடுத்துருக்கணும். யாரா போட்டு கொடுத்துருப்பா? எல்லாருக்கும் தெரியும் அந்த கௌதம பத்தி. அவனை சப்போர்ட் பண்ணி யாரும் நம்மள போட்டு கொடுக்க மாட்டாங்க. மச்சான் அந்த கெட்டவனையும் நல்லவனா நினைக்கிற 4 கெட்டவனுங்க இந்த ஆபீஸ்ல இதுக்கு தானே செய்வாங்க. டேய், அப்ப கூட நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும்டா. நம்மள யாரா போட்டு கொடுக்க போறா? அதான் மச்சான் தெரியல. நம்மள பிடிக்காதவங்க யாரா இருப்பாங்க இந்த ஆபீஸ்ல? நடந்ததை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீ பாக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்ல ராஜி. கார்த்திக், பேசாம நீ மன்னிப்பு கேட்டு. கார்த்திக் கேட்டா பிரச்சனை அதோட விட்டுருவாங்க. யாரு? டேவிட் பிரச்சனை அதோட விடுவானா? நீங்க வேற. அவன்லாம் விட மாட்டா ராஜி. என்ன சொல்றீங்க விஷ்ணு? அவன் மோசமான ஆள் ராஜி. அப்படிலாம் கிடையாது. அவர் கொஞ்சம் ஓகே தான். அவர் வேற என்ன பண்ண முடியும்? அவர் வேலை அப்படி. சாரி சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஏங்க, பூனையில சைவம் கிடையாது, எச்ஆர்ல நல்லவனும் கிடையாது. விளையாடாதீங்க விஷ்ணு, சீரியஸா சொல்றேன். டேவிட் கிட்ட பேசி பார்க்கலாம். எல்லாம் பேசி பார்த்தாச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்படின்னா? வேலைக்கு ஆகலனா வேலை போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்படி எல்லாம் பயம் கட்டாதீங்க விஷ்ணு. ஏங்க நிஜமா தான் சொல்றேன். அது எப்படி வேலையை விட்டு தூக்குவாங்க? ராஜி, 2 விஷயம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இனிமே அது இருக்காது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன? டேவிட் என்ன சொன்னாரு? வேலையை விட்டு போ சொன்னாரு. நீ எதுவும் பேசலையா? அவர் கேட்குற நிலைமையில இல்ல. நீயா போயிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும், இல்லைன்னா அசிங்கமாயிரும். அது வேணுமான்னு கேட்டாரு. நான் சத்தம் இல்லாம திரும்பி வந்துட்டேன். பேசி பாரு கார்த்திக். பிரோஜனம் இல்லை ராஜி. ரொம்ப நல்லா சான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, வசமா மாட்டினேன். படிக்கிறானுங்க. அது கூட ஏதோ ஒரு மேட்டர் மாட்டிருக்கு. எவனோ கார்த்திகை போட்டு கொடுத்துருக்கான். அதனால தான். இல்லனா இவன் மேலாம் எவனுமே கை வைக்க முடியாது. என்ன கார்த்திக் இப்படி ஆயிடுச்சு? நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா மட்டும் உனக்கு என்ன நோபல் பரிசா தந்திருக்க போறாங்க. அப்போ இதானே நடந்திருக்கும். கார்த்திக், நீ வேலையை விட்டு போக முடியாதுன்னு சொல்லு கார்த்திக். முடியாது ராஜி, தேவையில்லாம அசிங்கமாயிரும். ஒன்னும் ஆகாது. அவர் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லட்டும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். வேணா ராஜி, நான் போறேன். என்ன கார்த்திக் சொல்ற? நான் தப்பு பண்ணேன், நீ ஃபீல் பண்ணல. இப்ப தண்டனை கிடைச்சிருச்சு, ஓகே தானே? டேவிட் தப்பான ஆளு கார்த்திக். ஏங்க இப்பதான் நல்லவருன்னு சொன்னீங்க. அவர் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு. அவர் என்னைக்கு நம்மள நம்பியிருக்காரு? அவர் எப்பவுமே அப்படிதான். நான் போய் பேசி பாக்கட்டா? சாச்சா, டேவிட் கிட்ட போய் என்னத்த பேசிட்டு? இல்ல கார்த்திக், அவர் எப்படி இப்படி பண்ணலாம்? இதுதான் அவரு. விஸ்வநாதன் சார் கிட்ட பேசி பார்க்கலாம். ஆமா மச்சான். சாச்சா, தப்பு பண்ணிட்டுலாம் அவர் முன்னாடி போய் என்னால் நிக்க முடியாது. அப்ப என்னதான் பண்ண போற கார்த்திக்? போக வேண்டியதான். கார்த்திக், இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை ராஜி. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப எதுக்கு நீ அழுகுற? விடு.
ஏய் என்ன பண்ண? உங்க சீக்ரெட் எல்லாம் போட்டோ எடுத்துட்டேனே. முதல்ல அதை டெலீட் பண்ணு. சான்ஸே இல்ல. இப்போ அதை டெலீட் பண்ண போறியா இல்லையா? முடியாது. இந்த காம்படிஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இத வச்சு உங்களை போட்டியில காலி பண்ண போறேன். நான் என்ன எழுதிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? காம்படிஷனுக்கு ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட பத்தி தானே? இது காம்படிஷன் மேட்டர் இல்ல, கவிதை மேட்டர். கவிதையா? காட்டுங்க பாப்போம். கவிதை தானே, காட்டலாம்ல. மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் மனசுல என்ன இருக்குன்றத ஒருபோதும் வெளியே சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? அது அப்படிதான், விடுங்க. அன்னைக்கு என்னமோ பயங்கரமா கோச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கோவத்தையே காணுமே. நான் யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஐயோ, திரும்பவும் ஃபீலிங்ஸா? இதுக்கு நீங்க கோவப்படுறது எவ்வளவு பெட்டர். போட்டினா போட்டி தான், தெரியும்ல. இப்படி எல்லாம் சும்மா சிரிச்சு ஃப்ரெண்ட் ஆயிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்காதீங்க. அப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லுங்க. கண்டிப்பா போட்டியில கலந்துக்கிறேன், பிரைஸ் வின் பண்றேன். பிரைஸ் வின் பண்றனோ இல்லையோ, ஆனா உன்னை விட பெட்டர் ரேட்டிங்ல வரேன். பாப்போம் பாப்போம். போட்டின்னு வரப்பதான் நமக்கு நடுவில் பிரச்சனையே. அதுவும் கூட வெறும் போட்டியில மட்டும்தான். மத்தபடி நீ டீலாம் வாங்கி கொடுத்தா நான் குடிப்பேன். புலிக்கு பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொல்றீங்களா? இந்த புலி பசிச்சா புல்லு புண்ணாக்கு எல்லாத்தையுமே தின்னும். என்ன சிரிக்கிற? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மதன். சில சமயம் பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் சின்னதா எடுத்துக்கிறீங்க, சில சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறீங்க. இதுல எந்த மதன் நிஜம்? ரெண்டு மதம் நிஜம்தான். யூஸ்வலா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். யாராவது ஏதாவது சொன்னா பட்டன் கோவம் வந்துடும். ஆனா உன்னை மட்டும் என்னால் அப்படி எடுத்துக்க முடியல ஸ்வேதா. என்னன்னு தெரியல, அன்னைக்கு நான் அவ்வளோ கோவப்பட்டு கிளம்பி போனேன். போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நீ என்னை இன்சல்ட் பண்ணதுக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கணுன்ற அக்கறை எனக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சா சரி. தெரிஞ்சுது. ஆனா மதன், இந்த காம்படிஷனை நான் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறதா இல்ல. சிரிக்காதீங்க, நான் சீரியஸா சொல்றேன். அப்புறம் என் மேல கோவப்படக்கூடாது. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த சமாதானம்லாம் வேண்டாம். போட்டியா ஃபேஸ் பண்ணிக்கலாம். டன். ஆமா, என்ன கவிதை எழுதிட்டு இருந்தீங்கன்னு சொல்லவே இல்ல. ஓ இதுவா? தோற்று போவது கூட சில சமயம் சந்தோஷம்தான், போட்டி போடுவது நீயாக இருந்தா. நீங்க எழுதின கவிதை இது இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்ட? டேவிட் தான் தெளிவா சொல்றாரு. அவன் சும்மா கூட சொல்லுவான். அதெல்லாம் இல்ல, அவருக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கு. எப்படி கார்த்திக்? தெரியல. நம்ம ரெண்டு பேரை தவிர இது வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி வெளியே போச்சு? நீ யார்கிட்டயாச்சும் இதை ஷேர் பண்ணியா? விஷ்ணு. விஷ்ணு கிட்ட ஏன் சொன்ன? இல்ல, மெசேஜ் அனுப்பும்போது அவன் கூட தான் இருந்தான். அவன் தான் கண்டிப்பா யார்கிட்டயாவது உளறி இருப்பான். இல்லைங்க, அவன் சொல்ல வாய்ப்பே இல்லை. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் உளறி இருந்தானா இந்நேரம் என்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் சொல்றேன், அவன் யார்கிட்டயும் சொல்ல. ஒருவேளை பொய் சொல்றானோ? விஷ்ணு உளருவான், ஆனா பொய் சொல்ல மாட்டான். வேற யாருக்கு இது தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது. உண்மையை சொல்லு கார்த்திக், கில்ட்டியா இருக்குன்னு வேற யார்கிட்டயாச்சும் உளறிட்டியா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. அது ராஜிக்கு தெரியுமா? அது அப்போ அவளுக்கு தெரியும். அவெல்லாம் என்ன போட்டு கொடுக்க மாட்டா. என்ன கார்த்திக் இது? ஒரு சின்ன விஷயம், இத யாருக்கும் தெரியாம பண்ண தெரியாதா? விஷ்ணு, ராஜி, லக்ஷ்மின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க. நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லியே. விஷ்ணுக்கு தெரிஞ்சா லக்ஷ்மி கிட்ட அவன் சொல்ல மாட்டானா? சொல்லிருக்கலாம், சான்சஸ் இருக்கு. அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் வேணும்னா
டேவிட் கிட்டயோ இல்ல விஸ்வநாதன் சார் கிட்டயோ பேசி பார்க்கவா? சாச்சா அதெல்லாம் ஒன்று வேணாம். இது என்னோட தப்பாவே இருந்துட்டு போட்டோம். நீங்களாம் இதில் இன்வால்வ் ஆக வேணாம். என்ன கார்த்திக் சொல்ற? மொத்த பிரச்சனையும் என்னாலதான் நடந்திருக்கு. நீ எதுக்கு பழி ஏத்துக்கணும்? ஏங்க முட்டாள்தனமாக பேசாதீங்க. ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அதே தப்பை 4 பேர் பண்ணாலும் ஒரே தண்டனை தான். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டா என்னை விட்டுற போகிறாங்களா என்ன? 2 பேரையும் சேர்த்து தான் வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஹாய் சூசன். சாரி கார்த்திக், உங்கள் பர்சனல் டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? நீங்கள் பிஸியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா அப்புறமா வரேன். என்ன வேணும்? சும்மா தான் பல்ப் வாங்கின மூஞ்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். இந்த சின்ன பையனை வச்சு எனக்கா படிக்கலாம் பாத்தியா? நாங்கெல்லாம் ஃபுல் டைமா வில்லத்தனம் பண்றவங்க, இவெல்லாம் அப்ரண்டிஸ். இந்த அப்ரண்டிஸை நம்பி ஏமாந்துட்டியே சூசன். இந்த பார், எனக்கு எதுவுமே தெரியாது. ஹலோ ஹலோ, தப்ப ஒத்துக்கோ. எல்லாரும் தான் தப்பு பண்றோம், அதை வெளியில தைரியமா ஒத்துக்கணும். சும்மா சின்ன பசங்க மாதிரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் ஒதுங்க கூடாது. வா தைரியமா ஃபைட் பண்ணு. நீயா நானான்னு போட்டு பார்த்துருவோம். என்னடா வேணும் உனக்கு? ஹலோ, மரியாதை மரியாதை. இங்கே பார், நான் ஆஃபீஸில் ப்ரோக்ராமரும் நீ ஆர்டர் போடுறதுக்கு என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜரும் முன்னாடியாச்சும் நான் கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அதுக்கும் அவசியம் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன்டா, செம்மடி அடிச்சிருவேன். கௌதம், வெளியே போ. ஹேய் இரு இரு, எதுக்கு இப்ப அவசரப்படுற? இங்க பாரு கௌதம், நான் எதை பத்தி பேச விரும்பல. உன்கிட்ட நான் பிரச்சனைக்கு வரமாட்டேன். நீ கிளம்பி போ. இப்படி சொன்னா எப்படி? உங்க 2 பேரோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருந்தா நான் வேலையை விட்டு வெளியே போயிருக்கணும். அதான் வேலை போகலல்ல. டேய், ஒரு வாட்டி சொன்ன உனக்கு அறிவில்லை, ஏஞ்சி போடா. கார்த்திக் வேண்டாம், விட்டு. ஏங்க நீங்கள் வேணா அவனுக்கு பயப்படுங்க, நான் எதுக்கு பயப்படணும்? டேய், அன்னைக்கு சொன்னதான் உனக்கு இன்னைக்கும் சொல்கிறேன். நான் மட்டும் வெளியே போனேன் அவனை செத்தடா நீ. என்னடா நான் மட்டும் வெளியே போனான்னு இருக்கிற? இதுக்கப்புறமும் நீ இந்த வேலையில இருக்க முடியும் நம்புறியா? நான் இங்கே இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான், இல்லைனாலும் உனக்கு பிரச்சனை தான். நான் கிளம்புற வரைக்கும் வாயை மூடிட்டு, இல்லைன்னா சத்தியமா சாவடி. கௌதம், நீ கிளம்பு. கார்த்திக் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான், அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது. ரொம்ப ஓவரா இருக்கு நீங்க பண்றது. டேய் போடா, கோவத்தை கலப்பிக்கிட்டு. இவரு கோவத்துல இருக்காராம். ஒரு SMS கூட ஒழுங்கா அனுப்ப தெரியல. இவனை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? கார்த்திக், என்ன கார்த்திக் இது? அவன் கிடக்குறான். கார்த்திக், அவன் சாதாரண ஆள் இல்ல, பாத்துக்கோ. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியுங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் வேலையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வருவேன். கார்த்திக், என்ன? டேவிட் என்ன சொன்னாரு? நான் தான் டேவிட் கிட்ட எதுவுமே பேசலையே. இன்னொரு தடவை பேசி பார்த்திருக்கலாம்ல. அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தான் பேசணும்னு சொன்னிய, பேசுனியா? நான் பேச ட்ரை பண்ணேன், ஆனா அவர் என்ன அவாய்ட் பண்றாரு. அந்த ஆள் அப்படிதான். அவருக்கு எதனா காரியம் ஆகணும்னா நம்ம கிட்ட பேசுவார், இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டார். மச்சான், ம். எப்ப கிளம்புற? அவங்க கூப்பிட்டு சொன்னா கிளம்ப வேண்டியதான். எனி டைம் கூப்பிட்டு சொல்லுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டுடே இஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே. மச்சான், இன்னைக்கு தான் கடைசி நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சிஸ்டத்தை லொட்டு லொட்டுன்னு தட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கியே. உன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமரை இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்ல மச்சான். என்ன கார்த்திக், எதுவுமே முயற்சி பண்ணாம சிரிச்சுக்கிட்டே இருக்க? விஷ்ணு மாதிரி ஒருத்தனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வருத்தப்பட முடியும்? உண்மை சொல்லு, டேவிட் கூப்பிட்டு திரும்ப ஒன்னு வேலை செய்ய சொல்லிட்டாரு தானே? நான் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி யோசிச்சியா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதும் கிளம்ப வேண்டியதான். மச்சான், போறப்போ அந்த ஆளை இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா குத்துருப்படா. கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? உங்க ஃப்ரெண்ட் வேலையை விட்டு போக போறாரு, நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க, நானும் தான் வேலையை விட்டு போறேன். என்னடா சொல்ற? ஆமா மச்சி, மந்த் எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல சம்பளம் போட்டுருவானுங்க. அமௌண்டோட கிளம்பிட வேண்டியதா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா.
ஏன்டா? ஏன்னா நீ என் நண்பன்டா. உன்னை வேணாம்னு சொன்ன இந்த கம்பெனி எனக்கும் வேணாம்டா. டேய் ஒழுங்கா மூடிட்டு வேலையை பாடுற. மச்சான், உன் வேலை போனாலும் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறியே, உன்ன மாதிரி ஒரு நண்பன் எப்படா கிடைப்பான்? அது அப்படி கிடையாது. நான் திறமைசாலி, எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். ஆனால் உன்ன மாதிரி டுபாகூருக்குலாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். இந்த வேலையை விட்ட கடைசி வரைக்கும் உனக்கு வேலை கிடைக்காது, ஜாக்கிரதை. மச்சான் செம்ம ஜோக்குடா. நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ராஜி கோவப்படாதீங்க. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன? இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து கார்த்தி இந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன் எனக்கு தோணுது. எப்படி? லாஜிக்கோட மேஜிக் பண்றதுக்கு இந்த ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு? விஸ்வநாதன் சார சொல்றியா? ஆமா மச்சான், ஆபத் பாண்டவரே அவரு தானே. டேய் சார் எப்பவுமே தப்பு பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா? மச்சான், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது சரி எது தப்புன்னு ஒரு வித்தியாசம் இருக்குடா. சாரை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பெருசா நினைக்கிற தப்பெல்லாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சின்னதா இருக்கும். மத்தவங்க சின்னதா நினைக்கிற தப்பு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா இருக்கும். இந்த தப்பெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரா? பொதுவாகவே எதிர்பார்க்கறதும் தப்பு. நீ ஒழுங்கா வேலையை பாரு. நான் போகணுன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன், என்ன குழப்பாத. கார்த்திக், போகாத கார்த்திக். அது என் கையில இல்லையே. அப்ப என்னையும் கூட்டிட்டு போயிடு. சரி ஆயிடும். சாரி. நீ எதுக்கு சாரி சொல்ற? நீ பண்ணது தப்பு தப்புன்னு நானே உன் வேலை போறதுக்கு காரணமாயிட்டேன். சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி தப்பு பண்றது நம்ம கேரக்டருக்கு கொஞ்சம் ஒத்து வரல தான். அதனால தான் பனிஷ்மெண்ட் உடனே கிடைச்சிருச்சு. டேய், எவனோ போட்டு குத்துருக்கான்டா. டேய் தம்பி, வேலையை பாடுறா. ம் ம் என்னோட தப்பு தான் கார்த்திக், உன் வேலை போனதுக்கு காரணம். நீயே ஏதாவது யோசிச்சு பேசாத, ஃப்ரீயா விடு. உனக்கு வருத்தமாவே இல்லையா கார்த்திக்? வேலை போகிறத பற்றிலாம் நான் வருத்தப்படல. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தள்ளி இருக்க வேண்டியதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. சாரி கார்த்திக், சாரி. ராஜி அழாத, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சார், பணம் இல்லையா? இல்லப்பா, பணம்லாம் இருக்கு. 1000 ரூபாய் சிங்கிள் நோட்டு. அதான் யோசிக்கிறேன். 1000 ரூபா தானே சார், அதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? கொடுங்க, சில்லறை தரேன். தம்பி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வியாபாரம்லாம் நல்லா போகுதா? சூப்பரா போகுது. 36 பிரான்ச் வச்சிருக்கேன் சார். என்னையா சரவண பவன் மாதிரி சொல்ற? ஆமா சார், 12 வண்டி சும்மா சுத்தி சுத்தி வருது சார். அந்த பக்கம் பூந்தமல்லில இருந்து இந்த பக்கம் திருவொற்றியூர் வரைக்கும் நம்ம பிரான்ச் இருக்குது சார். அடுத்தது துபாயிலையும் மலேசியாவிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வரும்? சம்பளம் போக ஒரு 30 ரூபா நிக்கும் சார். 30 ரூபாய்க்கா இந்த சீனு? சார் 30னா 30 ரூபா இல்ல சார், 30,000 சார். சார் எங்க சார் வேலை செய்றீங்க? நெட்டெக் சொல்யூஷன் பா. சொல்யூஷன்னா மருந்து கம்பெனியா சார்? இல்லப்பா, கம்ப்யூட்டர் கம்பெனிப்பா. எவ்வளவு சார் சம்பளம் வாங்குறீங்க? பிடித்தம் போக ஒரு 60 வரும். இந்த காலத்துல 60 ரூபாய் எப்படி சார் பத்தும்? நம்ம கம்பெனில கூட ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை காலியா இருக்கு. நல்ல பேக்கேஜ் தரேன். உங்க ரெஸ்யூமை என் மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். இந்தாங்க. என்னையா விசிட்டிங் கார்டுலாம் அடிச்சு வச்சிருக்க? t_t@gmail.com. என்னப்பா வித்தியாசமான மெயில் ஐடியா இருக்கு? மெயில் ஐடியில என்ன சார் இருக்கு? கையில தொழில் இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கம்ப்யூட்டர் கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது சார். பேசாம நம்ம கம்பெனிக்கு வந்துருங்க சார். ஒரு கம்ப்யூட்டர் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறோம். ஆனா ஒரு நாளைக்கு 10 தடவை டீ குடிக்கிறோம். இப்போ சொல்லுங்க, எதுக்கு மார்க்கெட் ஜாஸ்தின்னு? டீக்கு தான் மார்க்கெட் ஜாஸ்தி. மன உளைச்சலை ஏற்படுத்தாம கிளம்பு சார். இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா கடுப்பா தான் இருக்கும். தனியா உட்காந்து யோசிங்க, கணக்கு சரியா வரும். மறக்காம மெயில் அனுப்புங்க சார். பாத்ரா கட்ட. பாத்து மாமா, பொறுமையா இருக்கு. அப்படித்தான். யோ, ஒரு விஷயம் சொன்னா ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? முக்கியமான கிளையண்டோட கல்யாணம், டயத்துக்கு போவேனாமா? சார்,
மணி இப்ப 12 தானே ஆகுது சார். கரெக்டா நம்ம 12:30 மணிக்கு கிளம்பணும்னா முத பந்திக்கு போக கரெக்டா இருக்கும் சார். கரெக்டா கரெக்டா. போடாங்க. டயத்துக்குன்னு சொன்னது தாலி கட்டுற டயத்தை. நீங்க பந்திக்கு போற டயத்தை சொல்றீங்க. சார் காமெடி சார். நீங்க தாலி கட்டுற நேரத்துக்கு போயிட்டு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அது அவங்களோட பர்சனல் விஷயம். கரெக்டா புலி. அப்புறம் படைக்கு பிந்து பந்திக்கு முந்து. ஏய் வாயில எதுனா அசிங்கமா வந்துரும். ஓகேங்க. டேய் கட்ட எங்க உன்கிட்ட தானே கொடுத்தேன். டேய் புலி நான் உன்கிட்ட தானடா கொடுத்தேன். மாமா திரும்ப நான் கொடுத்தேனே மாமா. டேய் ரெண்டாவது தடவை நான் உன்கிட்ட கொடுத்தேனடா கட்ட. நானும் உன்கிட்ட ரெண்டாவது தடவை கொடுத்தேனடா புலி. மாமா மூணாவது தடவை நான் கொடுத்தேனே மாமா. என்னடா யோ என்ன விளையாடுறீங்களா? அது என்ன பேஸ்கெட் பாலா? ஆளாளுக்கு பாஸ் பண்றதுக்கு? சார் வர வழியில எங்கயாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வழியில விழலையா, உங்க வாயில விழுந்துருச்சு. சார் gift வாங்கு பொக்கே வாங்குன்னு காசு கொடுத்தீங்க. ஆட்டோவுக்கு காசு கொடுத்தீங்களா சார்? அதுக்கு பொக்கே வாங்க நீங்க கொடுத்த காசுல வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம் சார். அசிங்கம் முடிச்சவனுங்களா? சார் யூ டோன்ட் வரி சார். கல்யாண வீட்ல நானே உங்களுக்கு ஒரு பொக்கே உஷார் பண்ணி தரேன். திருட்டு வேறயா? கிளையண்ட் நம்மள ரொம்ப மதிப்பான். சரி சரி, கிஃப்டாவது ஒழுங்கா வாங்குனீங்களா இல்லையா? சார் பின்னி இருக்கோம் சார். செம்ம செம்ம செம்ம. அப்படி என்னதான் கிஃப்ட் வாங்குனீங்க? சார் அது சஸ்பென்ஸ் சார். யோ மாப்பிள்ளைக்கு தான் அது சஸ்பென்ஸ். எனக்கு என்ன இருக்கு? என்னன்னு சொல்லுங்க. சார் அது ஒரு மாதிரி ஐட்டம் சார். சார் பார்த்தா 5000 ரூபீஸ் மாதிரி இருக்காது, 50000 ரூபீஸ் மாதிரி வெயிட்டா இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுங்க. அதாவது என்னன்னா அது வந்து ஒரு பொருள். அந்த பொருள் வந்து என்னன்னா சார் எங்களை நம்ப மாட்டீங்களா சார்? இப்பதான் எனக்கு சந்தேகமே வருது. அதை இப்படி வை. சார் சார் வெயிட் சார், கீழே எடறி கால்ல விழுந்துற போகுது சார். அதை நான் பாத்துக்கிறேன். குடியா? இதான் உங்க ஊர்ல வெயிட்டா? இதான் உங்க ஊர்ல வெயிட்டா? சார் நான் வெயிட்னு சொன்னது உள்ள இருக்கிற வேல்யூ வெயிட் சார். பாத்துருவோம் அப்படி என்னதான் 5000 ரூபாய் கிஃப்ட். சார் 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 பாத்து சார், நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா திரும்பவும் கிஃப்ட் பேக் பண்ண முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ அதான் சார். இதுவா? ஆமா சார். இதுவா? இதுவா? ஆமா சார். சார் கல்யாணம் ஆனவங்களுக்கு நிப்பிள் கொடுத்தா சீக்கிரம் குழந்தை குட்டியோட நல்லா இருங்கன்னு அர்த்தம் சார். ஏயா உங்களை நம்பி 5000 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர சொன்னா 5 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்களே. எல்லா சைபரையும் அடிச்சுட்டு இப்படி 5 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? சார் நான் போய் ஒரு 50 ரூபாய் கிஃப்ட் வாங்கிட்டு வரட்டுமா சார்? நிறுத்துக்கடா. தலையை சிரிக்கங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். டேய் அழுகாம வண்டி எடுங்கடா. என்ன ராஜி சொல்ற? என்னால நம்பவே முடியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் கேக்குறல? ஏன் நீ கார்த்திக்கு போட்டு கொடுத்த? நான் போட்டு கொடுக்கலாம் இல்ல லக்ஷ்மி. நீ பண்ணதுக்கு வேற என்ன அர்த்தம்? எதுக்குடி இப்படி செஞ்ச? கார்த்திக் தப்பு பண்ண கூடாதுன்னு தான் இப்படி செஞ்ச. லூசா நீ? கார்த்திக் தப்பு பண்ண கூடாதுன்னு நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க. எவனோ ஒரு கௌதம், அவன் வேலை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, அவன் போய் தொலைறான்னு விடாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கார்த்திகை போட்டு கொடுத்துட்ட. சாரி. என்கிட்ட போய் சாரி சொல்ற? உன் சாரியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எதுக்குதான் நீ இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறியோன்னு எனக்கு தெரியல. என்னால நம்பவே முடியல ராஜி, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணேன்னு. டேவிட் சார் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல உண்மையை சொல்லிட்டா கார்த்திக் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னாரு. அவர் போட்டு வாங்கிருக்காரு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ இல்ல ராஜி உஷாரா இருந்திருக்கணும்.
இப்ப நான் என்ன செய்யட்டும் லக்ஷ்மி? இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அப்படி சொல்லலன்னு சொல்லட்டுமா? டேவிட் எல்லாம் கேடி. நீ பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். தேவையில்லாம நான் பேசலன்னு சொன்ன நீ தான் அவமானப்பட வேண்டியிருக்கும். இங்க பாரு ராஜி, கார்த்திக் பண்ணது தப்புன்னு உனக்கு தோணி இருந்தா நீ கார்த்திக் கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கணும். அது தவிர நீ வேற யார்கிட்டயுமே வாய் திறந்திருக்கவே கூடாது. அதுதான் ஒரு கரெக்டான ஆள் பண்ண வேண்டியது. நான் போய் கார்த்திக் கிட்டே சொல்லிட்டேன். எதுக்கு? மூக்கு மேலேயே குத்து வாங்குறதுக்கா? இப்பதானடி ஒரு ரவுண்ட் சண்டை போட்டு முடிச்சீங்க. இல்ல லக்ஷ்மி, நான் உண்மையை சொல்லிட போறேன். என்னால இதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஹே, நீ இத சொன்னீனா ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன, நான் சொன்னதும் 2 அடி அடிப்பானா? அடிக்கிட்டோம், வாங்கிட்டு போறேன். அவனோட கோவம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. கார்த்திக் கோவப்பட மாட்டான்டி, வருத்தப்படுவான். அவன் நீ பண்ணது துரோகம்னு நினைப்பான். லக்ஷ்மி. ஆமா ராஜி, அவனோட சீக்ரெட்ட அவன் உன்னை நம்பி தானே சொன்னான். அதை காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே. தயவு செஞ்சு இந்த மேட்டர் அவன் கிட்ட சொல்லாத. அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். இப்பவாச்சும் அவன் வேலை தான் போச்சு. போன்ல பேசிக்கலாம், இல்ல நேர்ல போய் பாத்துக்கலாம். நீ இந்த மேட்டர் சொன்ன மொத்தமாவே உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடும். என்ன லக்ஷ்மி ரொம்ப பயம் காட்டுற? நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா? ஆமா, தப்புதான். நீ பண்ணதால அது பெரிய தப்பு. கார்த்திக் தப்பு பண்ண கூடாதுன்னு நினைச்சது ஒரு தப்பா? கார்த்திக் தப்பு பண்ண கூடாதுன்னு நினைச்சு நீ அவனை விட பெரிய தப்பு பண்ணிருக்கியே, அத என்னன்னு சொல்றது? இப்ப கூப்பிட்டு என்கிட்ட இவ்ளோ நேரம் பேச தெரியுதுல, இது முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியதுதானே? இங்க பாரு ராஜி, இந்த பிரச்சனையை இதோட விடு. ஏதாவது ஃப்ளூக்ல அவன் வேலை தப்பிச்சதுன்னா தப்பிக்கட்டும். இல்லையா அடுத்தது என்னன்னு யோசிச்சு சட்டை புட்டுன்னு அவனை கல்யாணம் பண்ற வழிய பாரு. ஏற்கனவே ஒரு தேவையில்லாத வேலை பண்ணிருக்க, இன்னொரு தேவையில்லாத வேலை பண்ணாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா கார்த்தி, தனியா உட்காந்துருக்க? இல்ல, கிளம்பணும். டீ சாப்பிட்றியா? இல்ல, வேணாம். பழனி, ஒரு டீ. கார்த்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்தா, இது நம்ம ஃப்ரெண்டு தான். ஜென்லக்னு ஒரு கம்பெனி, அங்க ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கான். உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், வர சொல்லு, பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். போய் பாக்குறியா? என்னப்பா பாக்குற? நானும் மனுஷன்தான்ப்பா. ஒருத்தனுக்கு திடீர்னு வேலை போச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். என்னப்பா சிரிக்கிற? எது நிஜமான டேவிட்னு யோசிக்கிறேன். என்னப்பா வேலையை விட்டு போறேன்னதும் பேர் சொல்லி கூப்பிடுற? டேவிட் தானே உங்க பேரு? இந்த நக்கல் தான் உங்களை எல்லாம் நாசம் பண்றதே. டேவிட், ஓப்பனாகவே பேசுவோம். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நானா ஆகாது. எப்படா தட்டலான்னு பார்த்துட்டு இருந்தீங்க. கரெக்டா சான்ஸ் கிடைச்சது, போட்டு தள்ளிட்டீங்க. நான் ஒன்றும் போலீஸ் இல்லப்பா. நீங்களாம் தப்பு பண்ணா பிடிச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லது பண்றதுக்கு தான்ப்பா என்னை இந்த வேலையிலேயே வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு என்னை இந்த வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு கேக்குறியா? நீ பண்ற ஒரு தப்பால உன் கூட இருக்கிறவன் ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னா அவனை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? சார், நான் வேலையை விட்டு போற ஆளு. என்கிட்ட நல்ல பேர் வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான்ப்பா நானும் சொல்றேன். உன்கிட்ட நல்ல பேர் வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் உங்க மனசுக்குள்ள என்னைய நல்லாவே திட்டிட்டு இருப்பீங்கன்னு. ஆனா நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லதை தான் யோசிக்கிறேன். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் என்னைக்குமே எதிர்பார்க்கல. உங்ககிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கி நான் என்ன எங்க வீட்டு செவுத்துலயே மாட்ட போறேன்? தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நான் வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய பொசிஷன்ல இருக்கேன். நீ சின்ன பையனாச்சே, ஒரு நல்ல வேலையை காமிக்கலான்னு எதிர்பார்த்தேன். நீ என்னையே கிண்டல் அடிக்கிற. உன்னை பத்தி யார் கேட்டாலும் நான் கரெக்டா தான் சொல்லுவேன், தப்பா சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் கூட நீ கிண்டலா சொல்றேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சா? உனக்கு ஆப்படிக்கிறவன் யாரு, ஆதரவு கொடுக்கறவன் யாருன்னு போக போக உனக்கே நல்லா தெரியும். சார், நீங்க எனக்கு கெட்டது பண்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு நல்லது பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நல்ல அதிகாரி எப்பவுமே எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குவான்.
மத்தவங்கிட்ட நல்ல பேர் வாங்கினான்னு வச்சுக்கோ, அவன் நிறைய அட்ஜஸ்ட் பண்றான்னு அர்த்தம். அவன் வேலையை ஒழுங்கா செய்யறது இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன டேவிட், நான் உங்களை நல்லவன் சொல்லணும் அவ்வளோதானே? நீங்கள் ரொம்ப நல்லவர், போதுமா? இதை உன் மனசுல இருந்து சொன்னா போதும். கம்பெனிக்கு இதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. தப்பு பண்ணா வேலையை விட்டு போகணும், அவ்வளவுதான். சென்டிமெண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி செட்டில்மெண்ட் தான். என்ன மாதிரி சில அன்பானவங்க தான், அடடா இவன் நம்ம கூட வேலை செஞ்சானே, இன்னைக்கு வெளியே போப்பாரான்னு நினைச்சு வருத்தப்படுவோம். தேங்க்ஸ் சார், உங்கள் அன்புக்கு நன்றி. எங்க இருந்தாலும் மெயில் அனுப்பு. என் பர்சனல் ஐடி உங்ககிட்ட இருக்குல்ல? இல்லையே சார். நோட் பண்ணிக்கோ, david@gmail.com. ம், ஓகே சார். உன்னோட மெயில் ஐடி சொல்லு. நான் தாண்டா கார்த்தி @gmail.com. கிண்டல் பண்ணல சார், சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். வேற என்னப்பா? வேற ஒன்றும் இல்லை. எப்போ கிளம்பணும்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்ப வசதியாக இருக்கும். ஃபினான்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வரணும். அப்புறம் நம்ம ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் மெயில். அதுக்காக தான் வெயிட்டிங். அது வரைக்கும் நான் வந்து போகலாம்ல? தாராளமாக வந்துட்டு போகலாம். மேக்ஸிமம் நாளைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். விஸ்வநாதன் சார் எதுவும் பார்க்கணுமா? வேணாம், எதுக்கு? இல்லை, சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். அது உன் இஷ்டம்ப்பா. சொல்லணும்னா சொல்லிட்டு போ. ஓகே சார். கார்த்தி, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சார்? மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இந்த ராஜி பொண்ணு ஒன்றும் சரியில்லை கார்த்தி. சார்? இல்லப்பா, அந்த ராஜி பொண்ணை நம்பாத. அது அவ்வளவா நல்ல பொண்ணு இல்லை. சார், என் வேலைக்கு தான் வெயிட்டு வச்சிங்க, இப்போ என் வாழ்க்கைக்கும் உழ வைக்கிறீங்க. நான் உன் அண்ணன் மாதிரி சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிராக முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னனே, அது வேற யாரும் இல்ல, ராஜி தான். நீதான் அதை பண்ணேன்னு புட்டு வச்சுட்டா. இல்லன்னா எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவங்களும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? இல்லப்பா, அவ எப்படி சொல்லுவா? கௌதம் தான் கூட்டிட்டு வந்தான். அவன் சொல்லுன்னா இவ சொல்லிட்டா. அவளோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இந்த முடிவே நாங்க எடுத்தோம். உனக்கு அவ சொல்லிருக்க மாட்டான்னு டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ பேசினதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், போட்டு காமிக்கிறேன். வேலையை விட்டு போறது கூட ஒரு விதத்துல நல்லதுன்னு நினைச்சுக்கோ. இப்படி ஒருத்தி கூட வேலை செய்யறதுக்கு நிம்மதியா கம்மி சம்பளத்துக்கு வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம். உனக்கு நான் ஆப்பு வச்சேன்னு நினைக்காத. ஆப்பு வச்சது நான் இல்ல, நீ யார உயிருக்கு உயிரா நினைக்கிறியோ அவதான். இப்ப கூட நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். நீ உன் வெறுப்பை என் மேல காமிச்சதும் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. நான் வெறும் காரியம், ராஜி தான் காரணம். நான் புள்ளக்குட்டிக்காரன்பா. நான் எதுக்கு ஊர் சாபத்துக்கு ஆளாகணும்? நான் ஒன்னும் பொய் சொல்லல. நீ ராஜி பேசுனதை கேட்கணும்னா எப்ப வேணா நீ தனியா வா, நான் உனக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.